இருக்க எனக்கென்ன கவலை, எப்போதும் உன் பிள்ளை எனக்காய் உனக்கன்றோ கவலை. என் அன்பு இயேசுவுக்கு பிரியமான இறை உறவுகளே, நண்பர்களே, இதோ சிறப்பாக இந்த புதிய நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே இறை செய்தியோடு சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய நாளை கொடையாக கொடுத்து இந்த நாளை தொடங்க வைத்திருக்கிறார். பெரு மகிழ்வோடு நன்றி கூறி இந்த நாளை தொடங்குவோம். அன்பானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 35ஆம் நாள். ஏறக்குறைய 34 நாட்களாக உயிர்த்த ஆண்டவருடைய செய்தியை பரப்பி கொண்டும் உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பாக இன்று இந்த நாளிலே நம் அனைவரும் இறைவனோடு இணைந்து பயணிக்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவருமே யாரை நோக்கி பயணிக்க வேண்டும், இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது, இறைவன் நம்மை எப்படி பார்க்கிறார் என்ற ஒரு சிந்தனையை இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏதோ சிறப்பாக இந்த நாள் சனிக்கிழமை அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். சிறப்பாக இந்த மாதம் முழுவதுமே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாளாக மாதமாக இருக்கிறது. அதான் இந்த மாதத்திலே சிறப்பாக அன்னைக்காக ஜெபமாலை ஜெபிக்கிறோம். வணக்க மாதம். இந்த மாதம் முழுவதும் அன்னையை மகிமைப்படுத்தும் ஒரு மாதமாக திரு அவையானது கொடுத்திருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த தாய் இறைவனின் தாய், கடவுளின் தாய், நம் அனைவரின் தாய் என்று சிறப்பாக இந்த தாயை மகிமைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், அவர்களுடைய ஆற்றல் இந்த பூலோகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அன்னையினுடைய விழுமியங்கள், எண்ணங்கள் இந்த பூலோகத்திலே நம்முடைய குடும்பத்திலே நிறைந்திருக்கிற பொழுது இந்த தாய் நம் ஒவ்வொருவருக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய பரிந்துரை, இவர் செய்வதை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்யுங்கள் என்று அந்த கானா ஒரு திருமணத்திலே அன்னை மரியாள் சொன்னதை போன்று, இந்த பிள்ளைகள் என்னுடைய ஜெபமாலை ஜெபித்து என்ன கேட்கிறார்களோ அதையெல்லாம் நீ செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த தாய் இயேசுவினிடத்திலே சொல்லக்கூடிய ஒரு தாயாக இருக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட தாயை கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி திரு அவை கொடுக்கிற படிப்பினைகளின்படி நடந்து வாழ சிறப்பாக இந்த சனிக்கிழமை வேளையில ஜெபமாலை ஜெபிப்போம். ஜெப வீரர்களாக வாழ்ந்து அன்னையை மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் அமைதி நிலவட்டும், நமது மனதில் அமைதி நிலவட்டும், நல்லவர்களாக வாழ கிருபை செய்யட்டும். அன்பு உறவுகளே, சிறப்பாக நாம் இயேசுவை தேர்ந்து கொள்ளவில்லை, இயேசுதான் நம்மை தேர்ந்து கொண்டார். இந்த உலகம் எப்படிப்பட்டது, உலகத்தை பற்றிய ஒரு பார்வை, ஒரு சிந்தனை இன்று சிறப்பாக இன்றைய மன்னாவிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் நாம் யோவான் எழுதிய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18 - 21 முடிய பகுதிகளிலே சிறப்பாக வாசிக்கிறோம். எனவே இந்த பகுதியிலே இயேசு சொல்லுகிறார், நாம் அனைவருமே இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறோம் என்றால் எதற்காக? நம்மை இந்த உலகம் போற்றுகிறது, அன்பு செய்கிறது என்றால் எதற்காக? இது உண்மையான அன்பா? இயேசுவினுடைய சீடர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? இந்த உலகம் அவர்களை எப்படி வழி நடத்தும்? ஒரு பணியாளர் எப்படி இருப்பார், தலைவன் எப்படி இருப்பான் என்ற நல்ல சிந்தனைகளை சிறப்பாக இன்றைய மன்னாவிலே இறைவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த சிந்தனைகளை எல்லாமே இயேசு சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நான் படித்து காட்டுகிறேன். எனக்கே அது படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமது மனதிலே பதிய வேண்டும். இந்த நாள் அதை சிந்தித்து நாம் வாழ வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசையாக கூட இருக்கிறது. அதை நான் படித்து காட்டுகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய இன்றைய மன்னாவை சிறப்பாக இந்த பகுதியை நீங்கள் கேட்டு அதன்படி சிந்தித்து வாழ முயற்சி செய்யுங்கள். உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகை சார்ந்தவர்களாக இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களை அன்பு செலுத்தி இருக்கும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்து எடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. பணியாளர் தலைவனை விட பெரியவன் அல்ல என்றும் நான் உங்களுக்கு கூறியதை நினைவில் கொண்டிருங்கள். என்னை அவர்கள் துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களையும் துன்புறுத்துவார்கள். என் வார்த்தையை கடைபிடித்திருந்தால் தானே உங்கள் வார்த்தையையும் கடைபிடிப்பார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை இப்படியெல்லாம் நடத்துவார்கள், ஏனில் என்னை அனுப்பியவரே அவர்கள் அறிந்திருக்கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு அழகான ஒரு சிந்தனை
இயேசு அழகாக சொல்லுகிறார், இந்த உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது? இந்த உலகத்துல நம்ம அன்பு செய்யப்படுறோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகமே பண்ணலைங்க. ஒருவேளை அந்த அன்பு செய்வர்கள் உன்னை சார்ந்தவர்களாக இருப்பாங்க, உன்னுடைய குடும்பத்தாராக இருப்பாங்க. அவர்கள் கூட ஒரு ஆதாயம்தான். அவர்களுக்கு தேவையானது கிடைக்கலன்னா அவர்களும் அன்பு செய்ய மாட்டார்கள். எனவே இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? என்னை துன்பப்படுத்திய உலகம் உங்களையுமே துன்பப்படுத்தும். அப்ப நீங்கள் எல்லாம் தலைவனை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? பணியாளர் அப்படிங்கிற தலைவன் தான் உயர்ந்தவன். அப்படிப்பட்ட தலைவனையே துன்புறுத்தினார்கள் என்றால் உங்களை பணியாளர்களாகிய உங்களை துன்புறுத்தாமல் இருப்பார்களா? எனவே பிரியமானவர்கள், இந்த உலகம் பாருங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம், இந்த உலகத்துல எல்லாமே எனக்கு கிடைக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. இல்ல, இந்த உலகம் எல்லாம் ஆதாயத்துக்காகத்தான் இருக்கிறது. இந்த உலகம் உங்களுக்கு துன்பங்களை கொடுக்கும், உங்களை அவமானப்படுத்தும். நீங்க நல்லது செய்கிற பொழுது உங்களை எதிர்த்து நிற்கும். அதுதான் இயேசுவினுடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. எதிர்த்து நின்றார்கள், உண்மையை புரிந்து கொள்ளவில்லை. இயேசுவை எப்படியெல்லாம் பழி வாங்க வேண்டும், எப்படி அவரை சிறையில் அடைக்க வேண்டும், அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும், எப்படி கொடூரமாக சிந்தித்து சிந்தித்து நல்லது செய்தவரை இந்த உலகம் எப்படி பார்த்தது பார்த்தீர்களா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து இன்று தன்னுடைய சீடர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல ஆசைப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகம் உண்மையாகவே நம்மை அன்பு செய்வது கிடையாது. ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக, ஏதோ ஒரு தேவைக்காக, சுயநலத்துக்காக அன்பு செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு ஒரு விழிப்புச் செய்தியை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சிறப்பாக இந்த உலகம் நம்மை எப்படி பார்க்கிறது? இந்த உலகத்தை நீங்கள் இறுக பிடித்து கொண்டு வாழ்வதை விட இயேசுவை இறுக பிடித்து வாழுங்கள். அவருடைய விழுமியங்களின்படி வாழுங்கள். அவர் சொல்வது படி கேளுங்கள். அவருடைய அன்பு கட்டளையை கடைபிடிங்கள் என்றுதான் இயேசு அழகாக இன்றைய மன்னாவிலே முன்வைக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே நான் என் ஆண்டவர் இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளப் போகிறேன், அவர் எனக்கு என்ன செய்தியை கொடுக்க போகிறார் என்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களில் இந்த மாதிரி நம்ம பேசியிருப்போம். நான் எவ்வளோ சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டிருக்காங்களே, நான் படிச்சு சொல்றேன், மனமாறுங்கன்னு சொல்றேன், திருந்துங்கன்னு சொல்றேன், பாவம் செய்யாதீங்கன்னு சொல்றேன், இவங்க யாருமே என் பேச்சை கேட்க மாட்டிருக்கிறார்களே அப்படின்னு நம்ம புலம்பி இருப்போம்ல. அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு அழகாக சொல்றாரு, நீங்கள் என்னுடைய வார்த்தையை நம்பி இருந்தால் உங்களுடைய வார்த்தையை அவர்கள் நம்புவார்கள். நான் நிறைய வார்த்தை சொல்லியிருக்கிறேன். என்னது? எல்லாரையுமே அன்பு செய்யுங்க, உங்களை நீங்க அன்பு செய்வதை போன்று அயலாரையும் அன்பு செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, இரக்கத்தை காண்புங்க, இதெல்லாம் நான் சொல்லி இருக்கிறேன் இல்லையா? நீங்க அப்படிப்பட்ட என்னுடைய வார்த்தையை கடைபிடிக்கவில்லை என்றால் உங்கள் வார்த்தையை யார் கடைபிடிப்பார்கள்? பிரியமானவர்களே, நம்ம ஒண்ணு சொல்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு முன்பாக அதை நம்ம செஞ்சு இருக்கணும். அதைத்தான் புனித அசிசியாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். அவர் போதிக்கிறதுக்கு முன்னாடி போய் வாழ்றார், வாழ்ந்துட்டு தான் அதுக்கு போய் போதிக்க போறாரு. அந்த போதனை செய்யற இடத்துல கூட வார்த்தைகள் கிடையாது, அவர் நடந்துட்டு போறாரு. அப்ப அவருடைய நல்ல பண்புகளை, செயல்களை பார்த்து புரிந்து கொள்ளுகிறார்கள். பிரியமானவர்களே, நம்ம வார்த்தையை முழுமையா நம்பணும். புனித அசிசியாரு முழுமையா நம்பினார், கடவுள் வார்த்தையை நம்பினார். கடவுள் வார்த்தை எனக்கு உயிரூட்டமாக இருக்கிறது, அதன்படி நான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்தார். அதுக்கப்புறம் தான் போதிக்க ஆரம்பித்தார். அப்படித்தான் நம்முடைய போதனையானது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நான் நம்ப வேண்டும். அந்த வார்த்தையை நான் நம்பினால்தான் நான் பேசுகிற வார்த்தைகளை இந்த உலகம் நம்பும் என்று சொல்லுகிறார். இதுதான் உண்மையான சீடத்துவம், திருத்தூது பணியாக இருக்கிறது. அன்பு இறை மக்களே, அன்பு உறவுகளே, இதோ சிறப்பாக இந்த நாளிலே, இந்த பாஸ்கா காலத்தின் 35ஆம் நாளிலே நாம் ஒவ்வொருவருமே நம்ம முழுமையாக இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்தே ஜெபிப்போம். இறைவன் நம்மை வழி நடத்தட்டும், இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இறைவனுடைய துணை நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மோடு நமக்காக இருந்து வழி நடத்த நான் சிறப்பாக உங்களுக்காக கூட ஜெபிக்கிறேன். இதோ இந்த நேரத்திலே சிறப்பாக கண்களை மூடி இந்த நாளை இறைவன் பாதம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமே. எங்கள் அன்பு இயேசுவே, எங்கள் தாயும் தந்தையும் ஆனவரே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். நன்றி இயேசுவே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. பாஸ்கா காலத்தின் 35ஆம் நாளுக்காக நன்றி. இன்றைய மன்னாவின் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை, இந்த உலகம் எங்களை எப்படி பார்க்கிறது, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன்னதமான செய்தியை இன்றைய மன்னாவின் மூலமாக எங்களுக்கு பொழிந்தீரே. நன்றி இயேசுவே. நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு நிலையான வாழ்வு அல்ல. இந்த வாழ்விலே கூட எங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் இருக்காது. எங்களுக்கு என்று எதிரிகள் இருப்பார்கள்.
எங்களை வீழ்த்துபவர்கள் இருப்பார்கள், எங்களை வாழ விடாமல் செய்பவர்கள் இருப்பார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் உமது வார்த்தையை நம்பி அந்த வார்த்தையை பிறருக்கு அறிவிக்கும் மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடுப்பீராக. இதோ சிறப்பாக இந்த நாள் முழுவதும் இந்த பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஆசீர்வதியும். எங்கு சென்றாலும் தூய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்தில் உள்ள கணவன், மனைவி, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர் குடும்பத்தை திருக்குடும்பமாக மாற்றும். அன்னை மரியே, எங்கள் வேளாங்கண்ணி தாயே, ஆரோக்கிய மாதாவே, இதோ சிறப்பாக இந்த சனிக்கிழமை வேளையில ஜெபமாலை ஜெபித்து உமது புகழை நாங்கள் உலகெங்கும் பறைசாற்ற எங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பீராக. இந்த மாதம் வணக்க மாதத்திலே நாங்கள் ஜெபமாலை ஜெபித்து இந்த பூலோகத்தை தூய்மையாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்காக இயேசுவிடத்தை பரிந்து பேசி நாங்கள் எடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் எங்களுக்கு பெற்று தாரும் தாயே. உமது விருப்பத்தின்படி, உமது மகன் இயேசுவின் விருப்பத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு செயலும் செய்ய ஆற்றலை கொடுப்பீராக. இதோ இந்த நாள் முழுவதும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் தொடங்குகிற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாளாக, இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நண்பர்களே, இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த காணொளியை முழுமையாக பார்த்த உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள், ஜெபியுங்கள், இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இறை ஆசிர் என்றும் உங்களோடு இருக்கட்டும். இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும். உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த சேனல் ஃபாதர் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.